பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையானது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படனத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், தேவனுடையோடு கூட பழகிறவர்கள் நிறைய தோல்வியான காரியங்களை பேசி கொண்டு இருக்கீங்க. நிறைய அந்த தோல்வியான காரியங்களை பேசிக்கொண்டு கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் ஏன் வருகிறது? இன்றைக்கி நிறைய காரியங்களை பாருங்கள். நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெயத்தை ஒரு தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், நீதிமொழி புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், அங்கே வசனம் பாருங்கள் 21:31, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படுது, ஆனால் ஜெயத்தை கொடுக்குற தேவன். நீ என்னதான் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாலும் அந்த ஆயத்தத்தினால உனக்கு ஒன்றும் நன்மை நடக்கிறதில்ல. என் பிள்ளை அப்படி படிக்க வச்சுங்க, என் பிள்ளை என்னை இப்படி நடத்திட்டு போயிட்டாங்க, என்னை கடங்காரனா மாற்றிடுவேன். நீ ஆயத்தம் பண்ணியா? ஜெயம் கிடச்சிதா? இப்போ யார்கிட்ட வந்து நிற்கிறேன்னா கர்த்தரிடத்தில் வந்து நிற்கிறேன். ஏங்க, முன்னாடியே நீ கர்த்தரிடத்தில் வந்து நின்னா இந்த சூழ்நிலைக்குள்ளே நீ தள்ளப்பட மாட்டேன். என் பிள்ளைந்தான் அதை செய்வான், என் பொண்ணு தான் அதை செய்வாங்க, என் குடும்பத்தில் இவங்க தான் செய்வாங்க, அவங்க தான் செய்வாங்க, இப்படியே நம்பி ஓடுவது. நீ என்ன ஒன்றாலும் ஆயத்தம் பண்ணுமா? நீ பெற்று எடுத்து வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணு, ஆயத்தம் பண்ண. ஆனால் அவங்களால ஜெயம் வர நினச்ச பற்றி அதுதான் தப்பு. என்னை ஒருவர் தெரிந்து கொண்டார், என்னை ஒருவர் முன்குறித்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, எனக்கு தகப்பனாக இருக்கிற என் தேவனாலே ஜெயம் வரும். அப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டு வாழ வேண்டும். ஜெயத்தை கொடுக்குற தேவன். நீங்கள் என்ன தான் குதிரையை பலமாக வளர்த்து அந்த போர் வீரர்லாம் உருவாக்கி எல்லாம் வைத்து கொண்டிருந்தாலும் ஜெயம் என்பது தேவனால் மாற்றம்தான் வரும். இன்னைக்கு எந்த குடும்பங்கள் தோல்வியில் இருக்கீங்களோ அந்த குடும்பத்தார் பாருங்க, ஜெயத்தை கொடுக்கிற தேவனை நான் மறந்து போனதான் என் வாழ்க்கை பிரச்சனை. ஒரு சிலர் கணவனை அப்படி முற்றிலும் நம்பி, இவரால் தான் எங்கள் வாழ்க்கை, என் மனைவி நம்பி மனைவியால் தான் அப்படி ஒரு வாழ்க்கை, பிள்ளைகள் நம்பி பிள்ளைகளால் தான் வாழ்க்கை. இல்லைங்க, உன் கூட ஒரு தேவன் இருக்கிறார். நீ ஒன்றும் இல்லாத போது உன்னை தேடி வந்தார், உன்னை அவர் ஆசீர்வதித்தார், உனக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் கூட இருந்தார். அவரை நீ நம்பு, அவரை சார்ந்து கொள், அவரோடு கூட ஐக்கியப்படு, அவர் உன்னை உயர்த்த வல்லவராக்கிறார். தாவீது எப்பொழுதும் தேவனை சார்ந்த ஒரு மனிதன், தேவனை நம்பி ஓடக்கூடிய ஒரு மனிதன். அப்படி ஓடிக்கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் உயர்ந்த போதோ, அவர் மேன்மையாய் வந்த போதோ, இப்போ அவர் எப்படி மாறிட்டான்னு சொன்னால், தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை கணக்கு பாரு, இலக்கம் பாரு, அவங்கள நீங்கள் பார்த்து என்ன பண்ணு, எத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சுட்டு வா, அவங்கள வச்சு சேவகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, யுத்த வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள கொண்டு தான் நான் யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மனிதன் ஒரு கணக்கிடுகிறான். இப்போ கணக்கிடும் போது அங்கே கணக்கிட்டு வரார்கள். கணக்கிட்டு வரும்போது பாருங்கள், 8 லட்சம் பேர் சேவகர்கள் இருக்கிறார்களாம். 8 லட்சம் பேர் சேவகர்கள் இருக்காங்க. யூதா புத்திரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 லட்சம் பேர். மொத்தம் பாருங்கள், கணக்கு போட்டான் 13 லட்சம் வச்சு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ பிடிச்சதை விட பெரிய பெரிய பட்டணங்களை நம்ம பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கணக்கிட்டார். இவைகள் கணக்கிட்டு முடிந்த உடனேயுமே பாருங்க, இவர் கவனிங்க, 9ஆம் வசனத்தில் கணக்கிறாரு. 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 2 சாமுவேல் 24:13 நீங்கள் வாசிக்கும் போது, அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். கவனிங்க, பிரச்சனை பாருங்க. உடனே ஸ்டார்ட். நீ தேவனை மறந்து விட்டு உன்னை ஆண்டவர் ஒரு நாள் ரட்சிப்புகளை நடத்தினார், உனக்கு உதவி செய்தார், உன் தேவையை சந்தித்தார், உன் வியாதியை கர்த்தர் குணமாக்கினார். அம்மா, அன்னைக்கு உனக்கு சபையார் ஜபிக்கலம்மா, அன்னைக்கு ஒரு குழு ஜபம் இல்லைம்மா, உனக்கு அன்னைக்கு அவங்க ஜபம் இல்லைம்மா. நீ தேவன் நோக்கி பார்த்தா, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உன் வியாதியை குணமாக்கிட்டாரு, உன் கடனை மாற்றிட்டாரு, உன் கண்ணீரை துடைச்சாரு, உனக்கு உதவி செய்ய. ஏன் இப்போ இந்த தேவனை மறந்த? என் சபையில் போய் சொல்லணும், அங்கே ஒரு 4 பேரை உட்காந்து ஜெபம் பண்ண, அப்போ தான் ஜெபம் கேட்கப்படும். யாரை நம்புற நீ? அங்கே உட்காந்துருக்க 4 பேரும் அந்த பாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்களா? ஜெபிக்க முடியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் தேவன் நோக்கி பார்த்தால் போதும், ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறான். நீ யாரையோ ஒருவரை சார்ந்து கொண்டு இவங்களால அவங்கள இல்லைம்மா, எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், நான் ஒன்றுமில்லாத போது என்னை தேடி வந்தார், அவரை நேசித்தவர் இன்னைக்கு என் கூட இருக்கிறார், இன்றைக்கும் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
குழு ஜெபம் முக்கியம், அதை வேணான்னு சொல்ல, அதை ஜபிக்கணும். ஆனால் நீ எல்லா நேரங்களும் அதை நம்பக்கூடாது. உனக்கு தனிப்பட்ட ஜபம் இருக்க வேண்டும். நீ தனிப்பட்ட விதத்தில் தேவனை தேட வேண்டும், தேவ சமூகத்தில் அமர வேண்டும். கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் தருகிறவர். உன்னை விட்டுற மாட்டார்மா, உனக்கு உதவி செய்வார். உன் ஜபத்தை கேட்கிற தேவன். அப்படி தாவீது ஒரு நாள் காட்டுக்குள்ள தேவனை தேடிக்கொண்டு தேவன் மேலே பிரியமா இருந்து தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிறார். ஒரு நாள் வராரு, அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுக்குறபோது என்ன பிரச்சனை நடக்குதுங்க? இப்படி ஒருத்தன் வந்திருக்கிறான், கோலியாத்ன்றான். அவன் வந்து இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறான். என்ன பிரச்சனை பண்ணுறான்? இப்படி இஸ்ரவேல் புத்திரர்ல யாருன்னா கூப்பிட்றான் யுத்தத்துக்கு, யாரும் வரமாட்டாங்க. 3000 பேர் ஓடி போய் ஒழிஞ்சுனாங்க. இவன் வந்து நிந்தையான வார்த்தைகளை பேசும்போது எல்லாரும் ஒளிந்து கொண்டு கேட்பாங்க. ஒருவரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க, யுத்தம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த தாவீது அதை கேட்ட மாதத்தில் யார் எங்கே இருக்காங்க, அவனை ஜெயிச்சா என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் கேட்டார். அப்போ அண்ணன் தம்பிங்க வேண்டாம் போகாத இதை செய்யாதுன்னு சொல்லும்போது கூட இவர் எல்லாத்தையும் கேட்டுன்னு ராஜா சமூகத்துக்கு வரைக்கும் எட்டிச்சு இவரோட பேச்சு. ராஜா கூப்பிட்டார், இதை மாட்டிக்க, இதை எல்லாம் மாட்ட சொன்னாலும் இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அழகாக வந்தார். தனக்கு ஒரு தேவன் ஒருத்தர் இருந்தார். அந்த தேவனுடைய துணையினால போய் அங்கே நிற்கிறாரு. என்ன நீ நிந்திக்கிற கட்சி கேட்கும் போது அந்த மனிதன் சொல்கிறான், நீ நிந்தித்த பத்தியா, இஸ்ரவேலின் தேவனை, அந்த தேவனுடைய நாமத்தினால வந்திருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால இப்போ என்ன பண்ண உங்ககிட்ட அவருடைய சேனைகளோடு வந்து நிற்கிறேன். பிறந்து தனி நான் சொல்லும் போது யாரை சொல்ல தெரியுமா, இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய சேனைகளோடு நான் வந்து நிற்கிறேன் என்று சொன்னார். தனியாக இருந்த மனிதன் தன்னோடு கூட தேவனை வைத்தார். ஏனென்று சொன்னால் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆனால் இந்த 3000 பேர் ஓடி ஒளிஞ்சு சவுலோடு ஒளிந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் இந்த சேவகர்களை நம்பி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனும் தன்னோடு கூட இருக்க தேவனை நம்பினான். அந்த தேவன் கூட இருந்தார் பாருங்க. இப்போ கல்லை எடுத்து அடித்தாரு, அவர் விழுந்தான். கூட இருக்க தேவன் என்ன பண்ணாரு, இவன் முன்பக்கம் அடிக்கிறான், பின்பக்கமாக தேவன் தட்டுகிறார், கீழே வந்து விழுந்தான். ஓடி போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து தலை கொன்று போட்டு விட்டு வந்தார். பாருங்க, இந்த 3000 பேர் வைத்து கொண்டிருக்கிற ஒரு சேவகர்களோடு இருக்கிற சவுல் 1000 பேரை தான் கொல்ல முடியுது. ஆனால் இந்த மனிதன் தேவனை தனக்கு துணையாய் வைத்து கொண்டு கர்த்தரை தன் துணையாய் வைத்தவர். இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் புகழ்ந்து எப்படி பாருங்கன்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. பாருங்க, தேவன் எவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்து எவ்வளோ பெரிய ஒரு உயர்வுக்குள்ளே நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு ஒன்றுமில்லாத போது உன்னை நான் இப்படி உயர்த்தி ராஜாவாய் மாற்றினேன் அல்லவா. ஆனால் இன்றைக்கு நீ என்ன பண்ண, உன் கூட இருக்கிற ஜனங்களை கணக்கிட்டு இந்த ஜனங்களை வச்சு தான் நான் யுத்தம் பண்ண நினைக்கிறியப்பான்னு சொல்லிட்டு அவர் மேலே வேதனைப்படுகிறார். பாருங்க, அது பிரச்சனையாக போயிடுது. 8 லட்சம் பேர் சேவகர்கள் இருக்கிறார்கள், 5 லட்சம் பேர் யூதர்கள் இருக்காங்க, இப்படி இருக்காங்க யூதா புத்திரர்கள். நம்ம போய் பெரிய ஜெயத்தை எடுக்கலாம். இவர் நினைச்ச மாதத்தில் இங்கே பிரச்சனை. 7 வருடம் பஞ்சம் வேணுமா அவனுக்கு? கவனிங்க, 3 மாதம் கழிச்சுங்க. நீ என்ன பண்ண, ஓடி ஒளியணுமா, பட்டை உன்னை தோத்தணுமா, இல்லை 3 நாள் கொலை நோய் உங்ககிட்ட வரணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பணும். சொல்லு, என்ன சொல்லணும், சொல்லு, நான் போய் சொல்லணும் தேவன்கிட்ட, நீ என்ன யோசிக்கிற சொல்லு அப்படின்னு. அந்த மனிதன், நான் தவறு பண்ணி விட்டேன், நான் தவறுதலாய் நடந்து விட்டேன், நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நான் என்னத்தை சொல்ல முடியும், நான் புத்தீனமாய் நடந்து கொண்டேன்னு சொல்லிட்டு தன் தேவன் பக்கமாய் ஓடுகிறார். தேவனை பிழித்து கொண்டார். தேவ சமூகத்தில் காத்திருக்கா, ஜெயம் கொடுக்கிற தெய்வமே நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உம்மிடத்துல தான் இந்த ஜெயம் கிடைக்கும். இல்லைன்னா கொள்ளை நோய் வந்தாலும் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. பட்டையனை தொத்துனா 3 மாதம் நான் இந்த இடத்துல இருக்க முடியாது, உயிரோடு வாழ முடியாது. பஞ்சம் வந்தாலும் தேசத்தில் மக்கள் இப்படி போயிடுவாங்கப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் உட்காந்தான். அந்த மனிதன் பண்ணின ஒரு தவறுனாலே அங்கே 70,000 பேர் செத்து போகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவரை விட்டு விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சேதங்கள் உண்டாகும், நஷ்டம் உண்டாகும். நீ எதை நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அவைகள் உன்னை சேதப்படுத்தும், அவைகள் உன்னை வேதனைப்படுத்தும், அவைகள் உன்னை துக்கப்படுத்தும். உன் கூட எல்லாம் இருக்கிற சந்தோஷங்க. இதை விட என் கூட தேவன் இருக்க வேண்டும், என் கூட கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும், அவர் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். அவர் என்னோடு கூட இருந்தால் என் வாழ்க்கை துணை, நான் உயர்ந்திருப்பேன், நான் மேன்மையடைவேன். அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆசைப்படுங்க. எந்த இடத்துல போனாலும், எதை செய்ய போனாலும் என் கூட தேவன் இருக்கணும். ஜெயம் கொடுக்கிற தேவனே என் கூட வாங்க.
நீர் என்னோடு கூட வாங்க, எனக்கு உதவியாக இருங்க, எனக்கு அதை தெரியும் எதை தெரியும், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணேன், அதெல்லாம் முன்னாடி வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு என் கூட தெய்வம் இருக்கிறா. நம்ம ஒன்றுமில்லாத போது என்னை தூக்கி நிறுத்தினவர், எனக்கு பேசவே தெரியாத போது என்னை பேசக்கூடியவனாய் பார்த்தவர் அவர் என் கூட இருந்தால் போதும், அவர் என்னை நடத்தினா போதும். ஒரு நாள் வாழ்க்கை இழந்து ஒன்றுமில்லாமல் தனியாக இருக்கும் போது எனக்கு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணினவர் அவர். இன்றைக்கு பிள்ளைகளை மனைவியை கொடுத்தவர் அவர் இருந்தால் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவரை சார்ந்தவளாய் நீங்கள் வாழும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். ஜெயம் கொண்டவளாய் மாற முடியும். ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்யும். அப்போ ஆண்டவரை முன்பாகவே, தேவனை முன்பாகவே அவர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 5:24 வாசிங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கவனிங்க, இந்த மனிதன் இப்போது ஒரு ஜெயத்தை எடுக்க வேண்டும். ஜெயத்தை எடுக்கும் போது தேவனை சார்ந்த ஒரு மனிதனாய் வாழுகிறார், தேவனை சார்ந்து நடக்கிறார், தேவனை பற்றி கொண்டா, தேவனோடு கூட ஐக்கியப்படுறா. இந்த தேவன் என்ன செய்யறான்னு சொன்னா, எப்பா எல்லாரும் போகிற மாதிரி முன்னாடி போயிடாதப்பா, நீ பின்பக்கமாக போ, நீ பின்னாடி போ, நான் உனக்கு உதவி செய்வேன். அப்போது உதவி செஞ்ச முசுக்குட்டை செடிகள் என்ன பண்ணுமா, அந்த நுனி அசையும் பாருங்க, அந்த அசையும் போது நீ புறப்பட்டு போ, அப்பொழுது நான் உனக்கு முன்பாக போகிறேன். முன்பாக போய் என்ன பண்ணுறாரு, யுத்தத்தை அவர் நடப்பிக்கிறார். அப்போ ஜெயத்தை கொடுக்கிறது யார் தெரியுதுங்களா, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இந்த தேவன் தான் ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவன் முன்பாக கடந்து சென்று யுத்தங்களை நடப்பிக்கும் போது இப்ப தாவீது ஜெயம் கொண்டவராய் மாறுகிறார். பாத்தீங்களா, இதே தான் கோலியாத்துடைய காரியங்களும். இந்த பக்கம் கல்லு போறதுக்கு முன்னாடி தேவன் பின்புறமாய் நிற்கிறார். கல்லு முன்பக்கம் அடிக்கப்பட்டு பின்புறமாய் தட்டுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த மனிதன் குப்புற விழுந்தான். இந்த மனிதன் விழுந்த உடனே தலையை தோண்டித்து கொண்டு வருகிறார். பார்த்தீங்களா, நமக்கு முன்பாக போகிறவர். உன் குதிரையோ உன் ரதமும் முன்பாக போக முடியாது. உன் தேவன் அதற்கு முன்பாக போய் அவனை ஒன்றுமில்லாமல் மாற்ற வல்லவராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, உன் வாழ்க்கையில் இந்த தேவனை முன்பாக வை. என் பிள்ளை தலையெடுத்துட்டான், எங்கள் குடும்பம் இப்போ இப்படி வந்துச்சு, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்க, அந்த பிஸ்னஸ் இருக்கும்போது எங்கள் கவலை இல்லை, இதெல்லாம் முன்பாக வைக்காத. நீ எதை முன்பாக வைத்திருக்க அதை தூக்கி ஓரங்கட்டி நிற்கி. உன் முன்பாக தேவனை நிறுத்து. நீ தேவனை நிறுத்திப்பார், உன் தேவன் உன்னை நடத்துவார். அன்றைக்கு தாவீது எல்லாவற்றையும் இழந்தவராய் ஒரு இடத்துல காணப்படுகிறார். அந்த இழந்தவர் பாருங்க, வந்து பார்த்தா மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சின்னு போயிட்டான், ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லாத போது எல்லாரும் கல்லெறிக்கணும், இவனால் தானே அவ்வளோ பிரச்சனை, எல்லாம் கல்லிடுறாரு. அழுவதற்கு பலனற்றவராய் காணப்படுகிற ஒரு மனிதன், எல்லாரும் அழுது கொண்டிருக்கான், கழுத்துக்கிட்டான் தாவீது அடிக்க. ஆனால் தாவீதோ கர்த்தரை சார்ந்து கொண்டார், ஏபத்தை தடுத்து கொண்டார், தேவனை சார்ந்து கொண்டு. இப்போ சொல்றாரு, அந்த தண்டை நான் பிடிக்கட்டுமா, போட்டுமாப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ சொல்றாரு, போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்போ தேவனை முன்பாக வைத்து கடந்து போன மனிதன் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். ஜெயத்தை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில தேவனை முன்பாக வைத்து ஜெயத்தை கொடுக்கிற தேவன் கூட இருக்கணும். ஒரு பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு நீ விசுவாசிப்பார், கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார். தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். இன்னைக்கு நீ எதை குறித்து மேன்மை பாராட்டுற, எதை மேன்மையா பார்க்குற, அதை தூக்கி ஓரம் கட்டிடுமா. நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம். இந்த நாமத்தை யாரெல்லாம் மேன்மை பாராட்டி உங்க வீட்டுக்குள்ள ஜப சத்தம் துதி சத்தம் கேட்கப்படுதோ, நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கீழே இருக்கிற கர்த்தர், கீழே இருக்கிற உங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்த, எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபை தருவார். எந்த நாமத்தை தெரியுமா? இயேசுவின் நாமத்தை பாடி துதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டு ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்த பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த ஜெயத்தை நான் வேறு யாருக்கிட்ட எதிர்பார்க்காமல் என் தேவனை நோக்கி பார்க்கிறேன். என் தேவன் எனக்கு உதவி செய்வார். இந்த மாதத்தை நடத்துவதற்கு எனக்கு கிருபை தருவார். நான் இந்த இடத்துல வாழ்வதற்கு, இந்த வேலையை செய்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார். உம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிங்க, பெரிய காட்சி. ஏசு கிறிஸ்துவமா ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.